கந்திங் கோத்தோங் ஜயாவில் இருக்கக்கூடிய காளியம்மன் ஆலயத்துடைய திருவிழா இன்றைக்கு 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024. கோத்தோங் ஜயா கந்திங் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம், கந்திங் ஹைலண்ட்ஸ். 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024. இன்றைக்கு ஆலயத்துடைய திருவிழா ஆடி மாதத்தில். இந்த யூடியூப் வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நிறையா வீடியோக்கள் இருக்கின்றன. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த வீடியோ. சப்ஸ்கிரைப் இஸ் நோ காஸ்ட். சப்ஸ்கிரைப் செய்வதற்கு எந்த செலவும் இல்லை. நன்றி.
कुटुंबानां शिवस्तैर्य दैत्यवीर्य वीर्यविजय आयुर्दारोग्य दर्गाधानानि अभिवृद्ध्यर्थं स्वामिदेवताय नमः विशेषतमसि भारतीये नमः वज्राये नमः सर्वान्ये नमः जयाय नमः जयाय नमः अन्ये नमः शरदयाय नमः गौराय नमः त्रिदिक्रम्बलम् கூற்றாயினவாறு விளக்ககளே கொடுமை பல செய்தன நானறியேன் எற்றாய் அடியே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தொற்றாது என் வயிற்றின் அகம்படியே உடலோடு துடக்கி முடக்கிட அற்றே நடியே நதியை கெடில விரட்டான துறை அம்மானே முத்தினரை அறியாத மூத்தரோடு முயல் வேலை பத்தினறி அழுவித்து பல வினைகள் பாருவண்ணம் சித்தமட மறுவீத்து சிவமாகியனையாண்ட அத்தன் என கருளியவார் ஆர் பெருவாரச்சோவே ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பாலிங்கும் திரள் மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அடிவளர் உள்ளத்து ஆனந்த கண்ணியை அம்பலம் மாடரங்காக வெளிவளர் தெய்வ கூட்டு தந்தாயே கொண்டனே விளம்புமா விளம்பே கொண்டனே விளம்புமா விளம்பே ஆரார் வந்தார் அமரர் குலாத்தில் அணியுடை அதிரை நாராயணனோடு நான் முகன் நங்கி இரவியும் இந்திரனோம் பேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசை அனைத்தும் அணிந்து பாரார் கொள் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவளாவிய நிர்மலிகேனியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரிதத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என போலும் முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரிதத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என போலும் முக்கட்பரம குற்றுருதியில் முப்பத்தது கற்பித்திருமுரு முப்பத்து முவர்க்கத் தமரரும் அடிபேக பத்து கணிதத்தை கணைக்கு முகத்தை கிரிமத்த பொருதுரு பட்ட பகவட்ட திகிரி நிறவாக பத்தற்கிரதத்தை கடவிகவற்றை புகழ் மெற்று தகுபொருள் பற்ற கொழுரச்சி தருவது ஒரு நாளே தித்தித்தைய ஒட்ட பரிபுரணித்த பதுவைத்து பயிரடி திக்கொட்டனடிக்க கடுகுரு கடுதாட திக்கு பரிகட்ட பயிரவ தொப்பு தொகு தொப்பு தொகு தொகு திற்ற பௌரி குற்றி கடக என போத கொட்டு பறை கொட்ட கலவிதி கொக்கு குகு குகு கொட்டி புதி புக்கு பிடி என முதுகூவை கொப்புற்ற நட்பத்தவு நரைவெட்டி பழிவித்து புலகிரி கொட்டு பட ஒட்டு புறமள பெருமாளே
भगवति हेतिति कंड कुडुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि सैरसुदे तनं तरं कल्पितरं मुरुणालं तलवरियामणं करुं தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சில்லாயினம் தரும் நல்லடியெல்லாம் தரும் நண்பர் என்பவர்க்கே கணம் தரும் புகழால் அபிராமிகளை கண்களே வான்முகில் வளாது பேக மணிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க புனைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் தென்னாடுடைய சுடே போற்றி நம பார்வதியே ஜெய் ஆதிபராசக்திக்கு திருச்சிற்றம்பலம். ஆலய தலைவர் திரு சுப்ரா அவர்கள் மிகவும் சிறப்பாக அவரோட இந்த திருவிழாவை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். பொன்னம் பாலிக்கும் மேலுமை நம் பாலிக்கும் ஆறு கண்டின் கூற எண்ணம் பாலிக்கும் இப்பிறவியே உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவலாவிய நிர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம்.
சிறப்பாக இந்த ஆலயத்தில் வந்து சமையல் செய்யக்கூடிய ராஜா அவர்கள் கெந்திங்கில் வந்து மலை கிச்சன் ராஜா செஃப் என்று சொன்னால் தெரியாதவர்கள் அல்ல. அவரோட சமையல் ருசியோ ருசி. அவரோட சமையலை சாப்பிட்றதுக்கே இந்த ஆலயத்துக்கு வர வேண்டும். வெள்ளிக்கிழமை தோறும் பூஜைக்கு பிறகு அருமையான சாப்பாடு அவரும் அவருக்கும் குழுவினர்களும் தயாரிப்பார்கள். வாருங்கள் நண்பர்களே, கெந்திங் காளியம்மன் ஆலயத்தில் திரு ராஜா அவர்கள் வாழ்க வளமுடன். வேல் முருகன் கரோகரா. எல்லாமே போடுவோம். அதை மிஸ் பண்ணுறேன். வயிற்று எல்லாம் உணவே மருந்து, மருந்தே உணவு. அந்த ரீதியில் வந்து இந்துக்கள் எப்போதுமே வந்து அவர்களுடைய பூஜையில் வந்து உணவுக்கு வந்து மரியாதை கொடுக்கும் அதே வண்ணம் அவர்கள் வந்து பூஜை செய்வார்கள். நாமும் வந்து நாம் இல்லத்தில் வந்து உணவை நாம் சாப்பிட்றதுக்கு முன்பாக நாம் வந்து இறைவனுக்கு வந்து படைக்க வேண்டும். அந்த சாதத்தையாலே நாம் அந்த சாதம் நம்ம படைத்தால் கூட போதும். அன்னம் பாடிக்கும் பாட வேண்டும். வீட்டில் அன்னம் பாடிக்கும் பாடி அந்த உணவை வந்து நாம் சாப்பிட்டோம் என்றால் அது பிரசாதம். அன்னம் பாடிக்கும் பாடி அந்த உணவை நாம் சாப்பிட்டோம் என்றால் அது பிரசாதம். தயவு செய்து உங்களுடைய வீட்டில் வந்து தினம் நீங்கள் அன்னம் சமைத்த பிறகு சைவமாக இருந்தால் அந்த சைவ உணவுகளை வந்து உங்களுடைய வீட்டில் இருக்க பூஜை அறையில் வந்து வைத்து அதை நீங்கள் அன்னம் பாடிக்கும் பாடி ஒரு புராணம் பாடி நீங்கள் அதை சாப்பிட்டால் அது வந்து பிரசாதமாக ஆகிவிடும். ஒரே ஆலயம் இந்த மலேசியாவில் வந்து சொல்லப்போனால் இயற்கையான ஏக்கோனோடு இருக்கின்றது என்றால் இயற்கையான குளிர் சாதன வசதியோடு அது வந்து இந்த கெந்திங் கோத்தோங் ஜயாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம். அந்த ரீதியில் வாருங்கள் நண்பர்களே, ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்துக்கு பதாங்காளி சாலையில், அதாவது கோத்தோங் ஜயாவில் இங்கே காவல் நிலையம் இருக்கின்றது, போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கு அருகாமையில் வந்து அருமையாக
மிகவும் அருமையாக அமைக்கப்பட்டு இருக்கின்றது இந்த ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம். அவசியம் வர வேண்டும் இந்த ஆலயத்துக்கு. வாருங்கள், இந்த ஆலயத்துக்கு வந்து அமர்ந்து இந்த காளி அம்மாவுடைய தரிசனத்தை வந்து பெறுங்கள். இன்றைக்கு வந்து 11ஆம் தேதி 8வது மாதம் 2024. மிகவும் அருமையாக திருவிழா நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அன்னதானமோ மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. அந்த உணவோடைய வாசம் இந்த ஆலயத்தை நிறைந்திருக்கின்றது. அதுதான் இந்த ஆலயத்துடைய சிறப்பு. சாதாரண வெள்ளிக்கிழமையில் கூட அன்னதானம் மிகவும் சிறப்பாக இருக்கும். வாருங்கள் அன்பர்களே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய். அமைதியான இயற்கை சூழ்நிலையில் இந்த ஆலயம் இருக்கின்றது. பச்சை பச்சேர் என்ற கந்திங் மலையில் இயற்கையான குளிர் சாதனம். இந்த ஆலயத்தில் வந்து இந்த உணவை வந்து பரிமாறுறது வந்து ஒரு சிறப்பு. வழக்கமாக இந்த ஆலயத்தில் வந்து கீழே கிணப்பிட்டு அதில் கீழே தான் வந்து மேஜை நாக்காளி போட்டு உணவை வந்து பரிமாறுவார்கள். இருந்த போதிலும் இன்றைக்கி வந்து சற்று மழை பெய்து கொண்டு இருக்கின்றது. அதன் காரணமாக மேலேயே அவர்கள் உணவை வந்து பரிமாறி கொண்டு இருக்கின்றார்கள். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்று கூறுவார்கள். அந்த ரீதியில் வந்து நாம் வந்து அன்னம் வந்து நாம் பரிமாறும்போது யார் வந்து அதை உணவை வந்து சாப்பிடுகின்றார்கள் என்று நமக்கு தெரியாது. மனித ரூபத்தில் வந்து இறைவன் கூட வருவான், ரிஷிமார்கள் கூட வருவார்கள். ரிஷிமார்கள் எந்த ஒரு ரூபத்திலையும் வந்து நாம் பக்தியோடு பரிமாற வேண்டும். அதுதான் இந்த அன்னதானத்துடைய சிறப்பு. வாருங்கள் அன்பர்களே, அன்னதானத்தில் கலந்து கொள்ளும். அதே நேரத்தில் வந்து அன்னம் பரிமாறதில் வந்து நாம் உதவி செய்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஜெய் ஆதிபராசக்தி. மனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை திருச்சிற்றம்பலம்.